ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சித்ரா கனகத்தின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நாம் சுவாமிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பார்ப்போம். கைலாயத்தில் ஒரு முறை முருகன் நவவீரர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போது அவரை கடந்து சென்ற தேவர்கள் அனைவரும் முருகனை வணங்கி செல்கிறார்கள். அது வழியாக வந்த பிரம்மன் முருகனை வணங்கவில்லை. அவர் சென்று அவருடைய படைப்பு தொழிலை தொடங்குகிறார். அப்போது முருகன் அவரிடத்திலே சென்று பிரணவ மந்திரங்களை வேதங்களை ஓதச் சொல்கிறார். வேதங்களை ஓதச் சொல்ல ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தோடு வேதங்களை அவர் சொல்ல முற்படுகிறார். அப்போ ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருள் என்ன அப்படின்னு பிரம்மனை கேட்க, பிரம்மன் அதற்கு பொருள் தெரியாமல் திகைத்து நிற்க, உடனே இந்த ஓம் என்னும் பிரணவ மந்திரத்திற்கே பொருள் தெரியாமல் எப்படி படைப்பு தொழிலை செய்யலாம் அப்படின்னு 4 தலைகளிலும் குட்டி அவரை சிறைப்பிடித்து விடுகிறார். இப்போது சிவபெருமான் கேட்டுக்கொண்டதன் பேரில் படைப்பு தொழிலே முருகன் தொடங்குகிறார். என்னென்னா, தன்னுடைய ஒரு முகத்தையும் 4 கரங்களையும் கொண்டு, ஒரு கரத்தில் அந்த 4 கரங்களிலும் ஒரு கரத்தில் ஜபமாலை, ஒரு கரத்தில் கமண்டலம், ஒன்றில் வரதம், இன்னொன்று அபயம், இவற்றை வைத்துக்கொண்டு அவரே படைப்பு தொழிலை செய்கிறார். உடனே சிவபெருமானிடம் எல்லோரும் போய் மன்றாட சிவபெருமான் பிரம்மனை விடுவிக்க சொல்கிறார். அவர் சொல்லை கேட்டு பிரம்மனை விடுவித்து விடுகிறார். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை முருகனிடமிருந்து சிவபெருமான் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அதனால் அவரிடம் தனக்கு ஓதும்படி சொல்ல, அவர் சிவபெருமான் சீடனாகவும் முருகப்பெருமான் குருநாதராகவும் இருந்து இந்த ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை சொல்ல, அவர் அருகிலே அமர்ந்து அவர் தன்னை ஒரு சீடனைப் போல வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி தன்னை அப்படியே தாழ்த்தி கொண்டு அவரிடையே பாடம் கற்பிக்கிறார், கேட்டுக்கொள்கிறார். ஏன்னா குருவாக குழந்தையே இருந்தாலும் நாம் சீடராக இருந்து அதை தெரிந்து கொள்ளும் போது ஒரு மாணவனைப் போல தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நம்ம அவதாரத்தில் தெரிந்து கொள்ளலாம். அப்போது அதை பற்றி அது எங்கே நடந்துச்சுன்னா, காவிரி வடபால் அமைந்துள்ள சுவாமிமலையில் அதை அழகாக சொல்கிறார் பகழிக்குத்தர். அருமறை உரைத்தரு பிரம்மனை அமரரும் அடித்தொழ விடுசிறை விட்ட திறத்தனை அடியவர் கொடிவிளை துகள்பட நடமிடும் அழகிய சரணமும் அளித்த வரத்தனை அளவுரு களவியின் முழக்கிய குரமகள் அழகினில் ஒழுகியிருக்க மயக்கனை அருமுக முருகனை நித்தல் புறக்கவே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அதனால் இந்த பாடலை சொல்லி முருகப்பெருமானை சுவாமிமலையை வழிபடுவோம் என்று சொல்லி, முருகனையே குருநாதனாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.